வெல்கம் டு ராம்சா ரிவ்யூ பட்ஜெட் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் பட் நோ பேட் வேர்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து காக்கிச்சட்டை. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க, யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க, யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எதிர்நீச்சலோட என்டையர் டீம் அப்படியே ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆர்கன் ட்ரேட் ஒரு கும்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கும்பலை வந்து எப்படி சிவகார்த்திகேயன், அதாவது சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கிற சிவகார்த்திகேயன் எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு போலீஸ் கதை தான். இதில் எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்க, ஒருத்தர் மட்டும் நல்லவர். இதில் எல்லா போலீஸ்காரங்க கெட்டவங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. என் பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, என் பையனை வந்து கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கெட்டவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து சிவகார்த்திகேயனை மட்டும் நல்லவனாக காமிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இது ஒரு காமெடி படமா ஒரு சீரியஸ் படமா அப்படிங்கிறது தான். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட காமெடி இமேஜ்லேருந்து வெளியில் வரணும்னு நிறைய ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டிருக்காரு, அதில் சக்சீடும் ஆயிருக்கிறாரு. பட் எவ்வளோ தூரத்துக்கு ஆடியன்ஸ் இதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அனிருத்தோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ். அது இல்லைனா இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட டெம்போ அப்படிலாம் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பிரபு வந்துட்டு போறாரு, வழக்கம் போல ஒரு நல்ல போலீஸ்காரராக இருக்கிறோம்னு நினைக்கிறவர், பட் கெட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாரு பிகாஸ் ஆஃப் ஃபிளாஷ்பேக். அந்த மாதிரி ஒரு பிரபு கேரக்டர் பண்ணி அதை பாதியிலே முடிச்சிடுறாங்க. 2 பேர் இந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டுங்க. படம் கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ மனோபாலாவும் மயில்சாமி 2 பேர் வந்து ஒரு 20 நிமிஷம், உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹரஹர மகாதேவிக்கு எப்படி யூடியூப்ல வந்து இது ஒரு ட்ரெண்டாக இருக்கோ அதை கரெக்டாக கொண்டு வந்து சிவகார்த்திகேயனை இன்சர்ட் பண்ணி மயில்சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி மனோபாலா அந்த ஜேர்னியில் வந்து அந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவுட் அண்ட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் படம். பார்த்து முடிச்சோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது என்ன படம்னு தெரியலையேன்னு ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இது ஒன் டைம் வாட்ச் மூவி. டெஃபினெட்லி இதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ட் அனிருத். மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரிக்குள்ளே வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறப்போ திடீர்னு காமெடிலாம் வந்து பிளாக் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. படத்தோட லென்த்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது க்ளோஸ் டு ஒரு 16 crores இந்த படத்துக்கு செலவாயிருக்கு. சிவகார்த்திகேயனோட சம்பளமே வந்து ஒரு 5 crores சொல்கிறாங்க. அது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவங்க தான் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு காம்போவாக வாங்கியிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரியும் காக்கிச்சட்டையும் சேர்த்து வாங்கி ஒரு காம்போவாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முந்தைய படம் சிவகார்த்திகேயனோட முந்தைய படமான மான்கராத்தி அளவுக்கு ஓப்பனிங் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா மான்கராத்தி ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்திகேயன் வாஸ் இந்த லைம் லைட். வேலையில்லா பட்டதாரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரிலீஸ் ஆகி உடனே மான்கராத்தியே வந்ததுனால எல்லாருமே வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் எப்படி அவர் வந்து சர்வே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த படத்தோட ரிப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓப்பனிங் மட்டும்தான் நல்லா இருந்தது. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் கூட சரியாக வரல. பட் அவுட் அண்ட் அவுட் இது ஒரு ஒன் டைம் வர்ச்சுவல் மூவி. சிவகார்த்திகேயனுக்காக நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம், அனிருத்தோட மியூசிக்கலுக்காக நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். பட் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 1-2 பாட்டு தான் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பட்டனில் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ.